Hello everyone. Applications of biotechnology. Very easy chapter. Okay. So எந்தெந்த ஃபீல்டில் பயோடெக்னாலஜி யூஸ் ஆகுது நமக்கு தெரியும். தெராபெட்டிக்ஸ், டயக்னாஸ்டிக், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட், பயோ ரெமிடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஓகே. ஸோ ரிசர்ச் ஏரியாஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பாருங்கள். தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஃப் ரிசர்ச் பை பயோடெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபஸ்ட் ஏரியா என்னென்னா, நல்ல ஒரு பெஸ்ட்டு கேட்டலிஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. தட் இஸ், அது எந்த ஃபார்மில் அந்த கேட்டலிஸ்ட் இருக்கலாம்னா, ஒன்று ஒரு என்சைமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மைக்ரோப்ஸாக இருக்கலாம். செகண்ட் வந்து நல்ல ஒரு ஆப்டிமல் கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கலாம். அது எந்த மாதிரி ஏரியானா, த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் எ கேட்டலிஸ்ட் டு ஆக்ட், அந்த கேட்டலிஸ்ட் செயல்படுறதுக்கு உண்டான ஒரு நல்ல கண்டிஷன். தேர்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் டெக்னாலஜி வந்து பெட்டர் ப்ராசஸிங்காக இருக்கணும். அதாவது பியூரிஃபிகேஷன், செப்பரேஷன், ஐசோலேஷன், ப்ரிசர்வேஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஏரியாஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் யூசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பாருங்கள். ஜிஎம்ஓ அப்படிங்கிறது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஓகேங்களா. ஸோ அந்த ஜெனட்டிக்கலாக சில சேஞ்சஸ் பண்ண போகிறோம். பாக்டீரியல் செல், ஃபங்கல் செல், பிளான்ட் செல், அனிமல் செல்ஸில் ஆல்டரிங் த ஜெனட்டிக் காம்போசிஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் டு மேக் ஜிஎம்ஓ. ஓகேங்களா. ரைட். இப்போ ஜிஎம் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிடி, காட்டன், அந்த மாதிரியான பிளான்ட்ஸ், அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? ஒரு 5 பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மேடு கிராப் மோர் டாலரண்ட் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ். அதாவது கோல்டு ரெசிஸ்டன்ட், ட்ராப் ரெசிஸ்டன்ட், சால்ட் ரெசிஸ்டன்ட், ஹீட் ரெசிஸ்டன்ட், சலைன் ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க சால்ட்டை. செகண்ட் வந்து இந்த கெமிக்கல் பெஸ்டிசைடை யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு கண்ட்ரோல் பெஸ்ட்டு. அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸை நம்ம பயன்படுத்தணும். அப்போ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் எபிலிட்டியை, ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ பிளான்ட்டில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பிடி, காட்டன், அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். மூணாவது என்னென்னா, ஹெல்ப் டு ரெடியூஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். அதாவது இப்போ டொமேட்டோ இருக்குது, ஹார்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதாவது டொமேட்டோவை பறிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்க, ஒரு 100 கிலோ டொமேட்டோ பறித்தோம்னா அந்த 100 கிலோ வந்து கன்சம்ஷனுக்கு வராது, ஒரு 70 கிலோ தான் வரும். ஏன்னா டேமேஜ் ஆகும். அது தடுக்கணும். ஃபோர்த் வந்து இன்க்ரீஸ்டு எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ட்ஸ். இந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு. ஏன்னா மினரல் டெஃபிஷியன்சி டிசீஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த வகையில் மினரல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பிளான்ட்ஸ் க்ரோத். அந்த எஃபிஷியன்சி ஆஃப் யூசேஜ் பை பிளான்ட்ஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் இஸ் என்ஹான்ஸ்டு நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் ஃபுட்டு. இந்த விட்டமின் ஏ ரிச் ரைஸ், இந்த டெக்னாலஜிக்கு பேர் பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் மீன்ஸ் வாட்? இம்ப்ரூவிங் த நியூட்ரியன் கண்டென்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம், எஸ்பெஷலி பிளான்ட்ஸ். தட் இஸ் கால்டு பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் விட்டமின் ஏ என்ரிச்டு ரைஸ். ஓகே. இப்போது வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு? முதல் பெனிஃபிட் என்னென்னு பாருங்கள். டிஐ பிளாஸ்மிடை பற்றி சொல்கிறாங்க. டிஐ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பாக்டீரியாவோட பேர்லேருந்து கிடச்சது தான். டியூமர் இன்டூசிங் பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்மிட் வெக்டார் எதுலேருந்து கிடைக்குதுன்னா, அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேஷியன்ஸ். இது ஒரு சாயில் இன்ஹாபிட்டேட்டிங் பாக்டீரியா. சாயிலில் இந்த பாக்டீரியா அதிகமாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணுன்னா, இட் காசஸ் டியூமர் இன் சர்டைன் பிளான்ட்ஸ். அதனால் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிசிட்டியோடைய இந்த பாக்டீரியாவோட இந்த பிளாஸ்மிடை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம், வெக்டாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஐ பிளாஸ்மிட்டோட நம்மளோட டிஎன்ஏவை என்ன பண்ணலாம், இன்கார்பரேட் பண்ணி அதை பிளான்ட் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே. ஸோ பார்ட் ஆஃப் டிஐ பிளாஸ்மிட், அதுக்கு பேர் என்னென்னா டிடிஎன்ஏ. ஓகே. இது ஃபஸ்ட்டு யூஸ். அதாவது டிஐ பிளாஸ்மிட் தான் ப்ராடக்ட். செகண்ட் ப்ராடக்ட் என்னென்னு பாருங்கள். டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வருது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம பெஸ்ட்டு பாக்டீரியா எதுனா, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவை யூஸ் பண்ணி இந்த டிரான்ஜெனிக் பிளான்ட்ஸை இன்செக்ட் ரெசிஸ்டண்ட்டாக மாற்றுறோம். ஓகேங்களா. த பாக்டீரியா நேம் இஸ் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ். அதனால் அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸை ஜென்ரலாக பார்த்துவோம். இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸினுக்கு பேர் டெல்டா எண்டோடாக்சின்னே சொல்லுவாங்க. இட் இஸ் இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சின்.
இது இன்செக்டோட கட்டில் போய் அங்கே இருக்கக்கூடிய அல்க்ளைன் பிஹெச்சோட மிக்ஸ் ஆகும் பொழுது இது வந்து டாக்ஸினாக மாறிடும். கிறிஸ்டல் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ், டாக்ஸிக் கிறிஸ்டல் ப்ரோட்டீன், அந்த கிறிஸ்டல்ஸ் தான் டெல்டா எண்டோடாக்சின்னு சொல்லுவாங்க. இது நேச்சுரலாக நடக்குது. ஆனால் இந்த பாக்டீரியாவோட இந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் எடுத்துகிட்டு வந்து சில பிளான்ட்டில் இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. டொபாக்கோ அந்த மாதிரி பிளான்ட்டில் அப்படி இன்கார்பரேட் பண்ணிட்டோம்னா இந்த டாக்ஸின் மூலமாக அந்த லெபிடோப்டிரான்னு சொல்லக்கூடிய சில பூச்சிகளை நம்மளால் அழிக்க முடியும். டொபாக்கோ பட்வாம், ஆமிவாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சீலோப்டிரன்ஸ், லெபிடோப்டிரன், சீலோப்டிரன், பீட்டில்ஸ், அப்புறம் டிப்திரன், ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோ, இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. ஸோ நல்ல ஒரு யூஸ் இல்லையா? ரைட். ஸோ பிடி டாக்ஸின்ஸ் ஆர் இன்செக்ட் குரூப் ஆஃப் ஸ்பெசிஃபிக். இன்செக்ட் குரூப் ஸ்பெசிஃபிக்னா லெபிடோப்டிரான், கொலியோப்டிரான் அண்டு டிப்திரான், இந்த 3 மட்டும் தான் அழிக்கக்கூடியது. ஓகே, இந்த பிடி டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்களை பற்றி பார்க்கலாம். இதில் ஒரு 3 ஜீன்கள் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கவனிங்க, க்ரைஜீன்னு சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்டல் ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன்கள். அதில் 1AC, 2AB, 1ABன்னு 3 வகையான ப்ரோட்டீன் இருக்குது. இதில் க்ரை 1ACயும் க்ரை 2ABயும் காட்டனில் இன்கார்பரேட் பண்ணும் பொழுது இது வந்து காட்டன் பால் வார்ம்ஸை அழிக்கக்கூடியது. ஆனால் சிமிலர்லி க்ரை 1ABயை வந்து காட்டனில் இன்கார்பரேட் பண்ணும்போது கார்ன் போரர், நாட் காட்டன், கார்னில் இன்கார்பரேட் பண்ணும்போது கார்ன் போரர் வார்மை அழிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இது ஒரு யூஸ். இது 2வது யூஸ். 3வது யூஸ் பாருங்கள், ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ், ஆர்என்ஏ ஐன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்என்ஏ ப்ராடக்டை வச்சு ஈஸியாக ஒரு மெத்தட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இன் ஜென்ரல் பார்ப்போம். மெலாய்டாக்னே இன்காக்னிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெமட்டோடு என்ன பண்ணும்னா ஜென்ரலாக ரூட்ஸ் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட்டை இன்ஃபெஸ்ட் பண்ணும், அதாவது அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த மெலாய்டாக்னே இன்காக்னிட்டாங்கிற அந்த வார்ம் வந்து ஈல்டை குறைக்கக்கூடியது. சரிங்களா? அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெமட்டோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆர்என்ஏ ஐயை யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். பொதுவாக நெமட்டோடு வந்து சில ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அட்டாக் பண்ணுறதுக்கு. அந்த ப்ரோட்டீனை செயல்பட விடாமல் தடுக்கிறது, அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் ஆக விடாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், ஆர்என்ஏ ஐயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா எந்த ஒரு ப்ரோட்டீனும் ப்ரொடக்ஷன் ஆகணும்னா டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் நடக்கணும். அப்போ அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீனை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இந்த நெமட்டோடில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, அந்த ஆர்என்ஏவை தடுக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏவை நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா இந்த நெமட்டோடுக்குள்ளே செலுத்த போகிறோம். நல்லா கவனிங்க. ஆர்என்ஏ ஐ வந்து செல்லுலர் டிஃபென்ஸ் மெக்கானிஸுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் ஆர்என்ஏ. இதில் என்ன பண்ண போகிறோம்னா சைலன்சிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏவை தடுக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மாலிகுலை நம்ம செலுத்துகிறோம். அப்போ அந்த எம்ஆர்என்ஏவோட செயல்பாடு சைலன்சிங் ஆகும். ரைட். ஸோ த சோர்ஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்என்ஏ குட் பி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் பை வைரஸஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம்ஸ் ஆர் மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட் டிரான்ஸ்போஷான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்என்ஏ ஐ எதுலேருந்து கிடைக்குதுன்னா வைரஸ்லேருந்து எடுத்துக்கலாம், அல்லது டிரான்ஸ்போசான்னு சொல்லக்கூடிய மொபைல் ஜெனட்டிக் எலிமெண்ட்லேருந்தும் எடுத்துக்கலாம், ரெப்ளிகேட் பண்ண முடியும். ரைட். இதுக்கு என்ன வெக்டார் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், டிஐ பிளாஸ்மிட். ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரோபாக்டீரியம் வெக்டாரில் நெமட்டோடு ஸ்பெசிஃபிக் ஜீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹோஸ்ட் பிளான்ட்குள்ளே செலுத்திடுவாங்க. அதனால் ஹோஸ்ட் பிளான்ட்டில் இந்த மெலாய்டாக்னே இன்காக்னிட்டா செலுத்தக்கூடிய டிஎன்ஏ வந்து என்ன ஆகும், ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆர்என்ஏவை இந்த ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ தடுத்துரும். ஸோ இந்த 2 ஆர்என்ஏவும் என்ன ஆகிடும்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆகிடும், அதாவது மேட்சிங் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் சைலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி பாருங்கள், சைலன்ஸ்டு த ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏ மாலிகுல், இனிஷியேட்டட் ஆர்என்ஏ வந்து இதை நெமட்டோட ஸ்பெசிஃபிக் எம்ஆர்என்ஏவை தடுத்துடும். ஓகேங்களா? ரைட். ஸோ சம் ஆஃப் த அதர் அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ஹிருடின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிருடினேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய லீச்சில் தான் இந்த ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லீச் வந்து நம்மளை கடிக்கும் பொழுது நம்ம பிளட் வந்து கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹிருடின் அப்படிங்கிற ப்ரோட்டீனை வந்து அந்த லீச் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த ஹிருடினுக்கு ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீனை எடுத்து வந்து, அல்லது இந்த ஹிருடின் ஜீனை நம்ம கெமிக்கலாகவே ரீசிந்தசைஸ் பண்ண முடியும்.
இதை பிரேசிகா நப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டைக்கோஸ் வெரைட்டி கிழங்குல இதை செலுத்துகிறாங்க. அதனால் அந்த பிளான்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிருடின் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஹிருடின் கிடைக்குது, அல்லது ஹிருடின் ப்ராடக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிளட் கிளாட் ஆகாத பேஷண்ட்டுக்கு இந்த ஹிருடின் யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், ஃப்ளேவர் சாவர் டொமேட்டோ. உங்களுக்கு தெரியும் 80% டொமேட்டோ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகும். அதை தடுக்கிறதுக்காக டொமேட்டோவை வெஜிடபிளாக வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணால் ஈஸியாக என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாது. ஆனால் ரைப்பனிங் ஆகிடுச்சுன்னா டேமேஜ் ஆகும். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரைப்பனிங்கை கொஞ்சம் டிலே பண்ணுறதுக்காக ஒரு என்சைமை செலுத்துகிறாங்க. ஓகே, என்சைம் செலுத்தலை, ஆர்என்ஏ செலுத்துகிறாங்க. ஆனால் ரைப்பனிங்க்கு காரணமான என்சைம் பேலிக் எலக்ட்ரோனைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம். இந்த என்சைமை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆர்என்ஏ செலுத்துகிறாங்க. அதே ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏ தான். ஸோ இந்த இடத்துல ஆன்டிசென்ஸ் ஆர்என்ஏங்கிறது தான் இங்கே ப்ராடக்ட். ஃபைனல் ப்ராடக்ட் பாருங்கள், கோல்டன் ரைஸ். இது வந்து பீட்டா கரோட்டின் ரிச், அதாவது இன்ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் விட்டமின் ஏ இருக்கக்கூடிய ஒரு ரைஸ். பயோ ஃபோர்ட்டிஃபிகேஷன் மெத்தட் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. ஸோ கோல்டன் ரைஸ் ஒரைசா டெவலப் பண்ணியிருக்காங்க. பீட்டா கரோட்டின் ரிச், ப்ரோ விட்டமின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.